கும்பராசி, சதய நட்சத்திரம் சொன்னீங்க. உங்க பார்ட்னரும் கும்பராசி, சதய நட்சத்திரம். அப்ப 2 பேருமே கும்பராசி, சதய நட்சத்திரமா இருக்கிறதுனால எங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வருமா? திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைலாம் நல்லவிதமா தொடருமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப 2 பேருமே ஒரே ராசி, ஒரே நட்சத்திரமா இருக்கும்போது, உங்க 2 பேத்துக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும். நான் தான் அப்படின்ற ஒரு ஹெட்வேட்டும் அந்த மாரி கான்செப்ட்ல நீங்க போவீங்க. இதனால நீங்க திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திப்பதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். ஃபியூச்சர்ல. ஏன் அப்படின்னா, காதலிக்கும்போது உங்களுக்கு ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாவே செயல்படும். திருமணத்துக்கு அப்புறம் 2 குடும்பம், 2 ஊரு, 2 நாடு அந்த மாரி கான்செப்ட்ல நீங்க சேரும்போது உங்களுக்கு இந்த குடும்ப ரீதியாகவோ, உங்களோட சிப்லிங்ஸ் ரீதியாவோ, மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை வீட்டாளுங்க அந்த மாரி கான்செப்ட்ல நீங்க வந்துருவீங்க. அந்த காலகட்டங்கள்லலாம் நீங்க கவனமா உங்க குடும்பத்த நீங்க கரெக்ட்டா பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கிடணும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். 2வது உங்களுக்கு வயசு வித்தியாசத்துல நீங்க இருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்க ஒரே ராசி நட்சத்திரமா இருந்தாலும், ஒரே வயசுங்கள்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதே நீங்க வயசு வித்தியாசம் எக்ஸாம்பிள் 5 வயசு, 3 வயசு, 4 வயசு, 7 வயசு, 10 வயசு டிஃபரன்ஸ்ல நீங்களும் உங்க பார்ட்னர் இருந்தீங்கன்னா, தசாவின் அடிப்படையில, ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில நீங்க வித்தியாசப்படுவீங்க. அதன் அடிப்படையில உங்களுக்கு சில சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்க சந்திப்பீங்க. அதை நீங்க டபுள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாதகங்கள்ல. அப்ப உங்களுக்கு கும்பம் சதயமாவே இருந்தால் கூட, ஜனன ஜாதகங்கள்ல லக்கணங்கள்ல நீங்க மாற்றம் பெற்றிருந்தால் கூட, அதன் அடிப்படையில கூட இது ரொம்ப சென்சிட்டிவா உங்களுக்கு ஏற்படுத்தாது குடும்ப வாழ்க்கையில அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப அது உங்களோட ஜனன ஜாதகங்களை டபுள் செக் பண்ணிக்கோங்க. மத்தபடி உங்களுக்கு என்னன்னா, இந்த கோச்சார பலன்கள் ஒரே மாரி நடக்கும். எக்ஸாம்பிள் 7 சனி நடந்தாலோ, ராகு கேது பயிற்சி நடந்தாலோ, குரு பயிற்சி நடக்கும்போதோ, உங்களுக்கு ஒரே மாரி பலன்கள ராசி மட்டும் சந்திச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த ராசியின் அடிப்படையில கெட்ட நேரங்கள் ஓடும்போது, அது எவ்வளவு நாள் ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதன்படி உங்களோட குடும்ப வாழ்க்கையை நீங்க கரெக்ட்டா வழி நடத்திட்டீங்கன்னா, சிறப்பான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கும். அத அப்சர்வ் பண்ண முடியல, அத பேலன்ஸ் பண்ண முடியல. நீங்க அத உங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக முடியாத பட்சத்துக்கு, இது சண்டை சச்சரவுகள கொண்டு உங்க குடும்ப வாழ்க்கையில குழப்பத்த கொண்டு வரதுக்கும், இந்த ஒரே ராசி நட்சத்திரங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அத கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு உங்க குடும்ப வாழ்க்கையில கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, சிறப்பான வாழ்க்கை தரம் உங்களுக்கு அமையும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?